நார்வால் திமிங்கலங்கள் வந்து சேர்ந்து தான் வாழும், கூட்டம் கூட்டமாக தான் வாழும், தனித்தனியாக வாழாது. இப்போ நம்ம ஒரு 5 பேரை சேர்ந்துருந்தா ஒரு குரூப்பு, இல்லைன்னா ஒரு டீம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நார்வால் திமிங்கலங்கள் ஒரு 3-8 வரைக்கும் இருந்தால் வந்து பாடுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சேர்ந்துருப்பாங்க. இப்போ ஆர்க்டிக் கடல் பகுதிகளில் குளிர்காலத்தில் பாறை வந்து பயங்கரமாக நிறைஞ்சிருக்கும். கடல் ஓரம்லாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் பயங்கரமாக பனிப்பாறைகள் தான் இருக்கிறனால அங்கெல்லாம் இதுகளால் வர முடியாது. இது ஆழமான கடலுக்கு தான் போய் ஆகணும். இப்போ இந்த மாதிரி குளிர்ச்சி நிலவும் போது இது 3-8 பேர் வரைக்கும் தான் சேர்ந்து இருக்கும். அதுக்கு மேலே கூட்டமாக ஒரே இடத்துல இருந்தால் இது வந்து மூச்சு வாங்க முடியாது. இது வந்து இந்த சம்மர் வரும்ல, கோடை காலம், அப்போ வந்து இந்த பனிப்பாறைகள்லாம் விலகி கரை பூராமே கூட தண்ணியாக மாறும். அப்போ 500-1000 நார்வால் திமிங்கலங்கள் கூட ஒரே இடத்துல வந்து இருக்கும். இதை தவிர்த்து அந்த குட்டிகள் ஏதாச்சும் பண்ணுமா, இல்லை இதுதான் முழு நேர வேலையாக இருக்குமா? இதில் சில சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. இது எப்படி வந்து மேட்டிங் பண்ணுது, மேட்டிங் சிக்னல் எல்லாம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள விஞ்ஞானிகளுக்கு வந்து உயிரே வந்துடும். அந்த அளவுக்கு கஷ்டம். ஆர்க்டிக் கடல் பகுதிகளில் வாழுது. அது கடும் குளிர் இருக்கும், பனிப்பாறைகள்லாம் இருக்கும், அதுக்கு இடையில வாழ்றது. ஒரு ஆண் திமிங்கலம் வந்து ஒரு பெண் நார்வால் திமிங்கலத்தை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணும், இல்லை பெண் நார்வால் திமிங்கலம் வந்து ஆண் நார்வால் திமிங்கலத்தை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணும்? நார்வால் திமிங்கலத்தோட சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த வீடியோலையும் நார்வால் திமிங்கலத்தோட சுவாரஸ்யமான விஷயங்கள், அதாவது இனச்சேர்க்கை முறை, அதை விட இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஒரு நார்வால் திமிங்கலத்துக்கு, அதாவது ஆண் நார்வால் திமிங்கலமோ இல்லை பெண் நார்வால் திமிங்கலத்துக்கோ செக்ஷுவல் மெச்சூரிட்டி அந்த ஏஜ் எப்போ ப்ரோ வரும்? அந்த ஏஜ் என்ன? பெண் நார்வாலை பொறுத்த வரைக்கும் 6-இருந்து ஒரு 12 வயசுக்குள்ள எந்த ரேஞ்சில் வேணால் வந்துடும். அது ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது. ஒரு 12 அடி இந்த மாதிரி வளர்ந்துருச்சுன்னா அதுக்கு வந்து செக்ஸுவல் மெச்சூரிட்டி அந்த மாதிரி. அதாவது இந்த திமிங்கலத்தை பொறுத்த வரைக்கும் ஹைட் லென்த் வளர்றது நீளம் பொறுத்து தான். ஓகே, அதை பொறுத்து 6-இருந்து 12 வயசுக்குள்ள அது கிடைக்கிற உணவுலாம் நிறையா கிடைச்சா 5 வயசுலேயே கூட இது வந்து ரெடி ஆயிடும். செக்ஸுவல் மெச்சூரிட்டி வந்து வந்துடும். இல்லை லேட் ஆகுதுன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி 12 வயசு வரைக்கும் ஆகும். இது வந்து ஆணுக்கு இல்லை பெண்ணு. ஆணுக்கு எப்போ? ஆண் நார்வால் வந்து கிட்டத்தட்ட 12-இருந்து 20 வயசு வரைக்கும் கூட ஆகும். அதுக்கு வந்து செக்ஸுவல் மெச்சூரிட்டி வர்றதுக்கு. அதுவும் வந்து 3.5 மீட்டருக்கு மேலே வளரணும் அந்த வயசு வந்திருந்தாலும். ஸோ அப்போதான் அதுக்கு இன்னொரு ஜோடியும் வந்து கிடைக்கும். சரி ப்ரோ, இப்போ இந்த 2 இதுக்குமே ஏஜ் வந்து வந்துருச்சு, சரியா? இந்த ஏஜுக்கு அப்புறம் இப்போ ஒரு ஆண் திமிங்கலம் வந்து ஒரு பெண் நார்வால் திமிங்கலத்தை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணும், இல்லை பெண் நார்வால் திமிங்கலம் வந்து ஆண் நார்வால் திமிங்கலத்தை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணும்? இதுல சில சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. என்னன்னா, நார்வால் திமிங்கலங்கள் பொறுத்த வரைக்கும் நான் போன வீடியோலயே சொல்லியிருக்கேன், ஆர்க்டிக் கடல் பகுதிகளில் வாழுது. அது கடும் குளிர் இருக்கும், பனிப்பாறைகள்லாம் இருக்கும், அதுக்கு இடையில வாழ்றது இது. அதனால இதை ட்ராக் பண்ணி இது எப்படி வந்து மேட்டிங் பண்ணுது, மேட்டிங் சிக்னல் எல்லாம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள விஞ்ஞானிகளுக்கு வந்து உயிரே வந்துடும். அந்த அளவுக்கு கஷ்டம். அப்படி இருந்தும் கூட சில விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுல என்னென்னன்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட், இந்த நார்வால் பொறுத்த வரைக்கும் மார்ச் டு மே அந்த டைம்குள்ள, இந்த ஸ்ப்ரிங் சொல்லுவாங்க வசந்த காலம், அந்த நேரத்துல அந்த ஆர்க்டிக்ல அப்பதான் வசந்த காலம். அந்த நேரத்துல இது வந்து மேட்டிங்காக ஜோடி தேட ஆரம்பிக்கும். ஆண் தான் வந்து பெண்ணை தேடும். ஆண் தான் பெண்ணை ட்ரை பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணும். ஆமா, தேடி போகும்போது என்ன பண்ணும்னா அதனுடைய பல்லு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இடது பல்லு கொம்பு மாதிரி முன்னாடி வந்துருக்கும்னு. இப்போ ஒரு பெண் இருக்கு, அந்த ஒரு பெண் நார்வாலுக்கு 2 ஆண் நார்வால் வந்தாச்சுன்னா அந்த 2 ஆண் நார்வாலுக்கும் அவங்களுடைய பல்லை வந்து பக்கத்துல வச்சு தேய்ச்சிக்கும். அதை வச்சு அடிச்சுக்காது. ஏன்னா அது பயங்கரமா வலிக்கும். நம்மளுடைய பல்ல வச்சு நம்ம கரும்பை கடிச்சா நமக்கு எப்படி இருக்கும், அதே கட்டையை கடிச்சா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். அதனால இடிச்சுக்கும். ஆனா அது வந்து சண்டை கிடையாது. அது வெறும் எனக்கு இவ்வளோ பலம் இருக்குன்றத வந்து காட்டுறதுக்காகவும், நான் தான் வந்து ஆரோக்கியமானவன்றதை காட்டுறதுக்காகவும் அந்த ஒரு சிக்னல் வந்து நடக்கும். இப்போ அது நடந்ததுக்கு அப்புறம் இன்னொன்று வந்து விலகி போயிடும், புரிஞ்சுக்கிட்டு. ஓகே, நம்மளோட வேணா பெரிய ஆளுன்னு சொல்லி சின்னதாக இருக்கிற வந்து கிளம்பி போயிடும். போனதுக்கு அப்புறமும் சில விஷயங்கள் இருக்கு. சில ஒரு விதமான சவுண்டு வந்து கொடுக்கும், நான் வந்து ரெடியா இருக்கேன்ற மாதிரி.
அதுக்கப்புறம் தான் பெண் நார்வால் வந்து அதை வந்து ஒத்துக்கும். அதுக்கப்புறம் ரெண்டுமே சேர்ந்து ஜோடி சேரும். இப்போ இந்த சத்தம் வந்து பெண் நார்வாலை பார்த்ததுக்கு அப்புறம் கத்துமா, இல்ல ரேண்டமா எங்கேயாச்சும் ஒரு இருக்கிற இடத்துல இருந்து கத்துமா? இல்ல, பெண் நார்வாலை பார்த்த பிறகு தான் வந்து ஹெல்த்தியா இருக்கேன்றத காட்டுறதுக்காக அந்த சவுண்ட் வந்து கொடுக்கும். கொடுத்ததுக்கு அப்புறம் அது ரெண்டுமே வந்து அடுத்து ஜோடி சேர்ந்துரும். இதை தவிர பெருசா அந்த ஆராய்ச்சியாளர்கள்னாலையும் இதுல வந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இவங்களுடைய அந்த ஜோடி சேர்றது அப்படின்றதே அந்த மாதிரியான இடங்கள்ல தான் நான் சொன்ன ஆர்டிக் கடல் மனிதர்களால போக முடியாதுன்னு இல்ல, போக முடியும் தான், ஆனா ட்ராக் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இது ரொம்ப ஆழத்துலயும் போகும். அதனாலயே வந்து இதை வந்து ட்ராக் பண்ண முடியாமலும் போகுது. இது ஏன் அவ்வளவு ஆழத்துக்கு போகுது? ஏன்னா இதுக்கு வந்து ஆபத்து இருக்கு. இதை நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம். அதாவது இதுக்கு இருக்கக்கூடிய ஆபத்துல இருந்து இது தப்பிக்கிறதுக்கு ஆழமா போறதுக்கு இதனுடைய அந்த உடம்பு வந்து ஒத்துழைக்கணும். அப்பதான் இது தப்பிக்க முடியும்ன்ற நிலைமை இருக்கு. அதனால இது ஆழமா போகும். இதை அடுத்து போக சொல்றேன். சரி ப்ரோ, இப்போ 2 திமிங்கலம் நார்வால் திமிங்கலமும் சேர்ந்து குட்டி போடுறது எத்தனை நாள் ஆகும்? இப்ப குட்டி போடுறதுன்றது வந்து 13ல இருந்து 16 மாசம். சிலது வந்து 13 மாசத்துல வந்து குட்டி போடுறதுக்கு அவ்வளவு காலம் ஆகுமா? ஆமா, நீல திமிங்கலத்தை விட டிலே. நீல திமிங்கலம் கூட 10ல இருந்து 12 மாசம் ஆகும். ஆனா அதை விட சின்னதா இருக்கக்கூடிய இந்த நார்வால் திமிங்கலங்கள் வந்து வெறும் இவ்வளவு 18 அடி அதிகபட்சம் இருந்தா கூட இது வந்து 13ல இருந்து 16 மாசம் ஆகும். இப்ப நல்லா கடல் வெப்பநிலை வந்து நல்லா இருக்குன்னா 13 மாசத்துல குட்டி வந்துடும். இல்ல நிறைய குளிர்ச்சி சூழ்நிலை தான் நிலவுதுன்னா அது 16 மாசம் கூட ஆயிரும். ஆனா சராசரியா பார்த்தா ஒரு 14.5 மாசம் அந்த ரேஞ்சில வந்து இதுக்கு வந்து இதுக்கு முழுக்க காரணம் வந்து சூழ்நிலை மட்டும்தானா? இல்ல வேற சாப்பாடு வேற அதெல்லாம் எதுவுமே கிடையாது? அதை விட முக்கியம் வந்து அந்த வெப்பநிலை தான், வெதர் தான். அதனாலதான் இவ்வளவு லேட் ஆகுது. சரி, ஓகே ப்ரோ. இப்ப நார்வால் திமிங்கலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் வந்து ஒரு குட்டிய பெத்துருச்சு, ஓகேவா? அந்த குட்டிய இந்த பெண் நார்வால் திமிங்கலம் எத்தனை நாள் பாத்துக்கிறோம், எத்தனை வருஷம் பாத்துக்கிறோம், எப்படி எல்லாம் பாத்துக்கிறோம்? கரெக்டா வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல பாத்துக்குவோம். அதாவது ஒரு 20 மாசம் வரைக்கும் பால் கொடுத்து தான் கூடவே வச்சிருக்கோம். அதே சமயம் அது எப்படி வந்து வேட்டையாடணுன்றதையும் வந்து அந்த குட்டி அப்ப வந்து கத்துக்கும். கத்துக்கிட்டு இப்போ ஒரு 18-19 மாசத்துல அந்த குட்டிக்கும் வந்து வேட்டையாட தெரிஞ்சிருச்சுன்னா அப்ப அது வந்து பிரிஞ்சு தனியா போயிரும். இதுவும் வந்து இப்ப தாயும் வந்து தனியா போயிரும். ஆனா இங்க சுவாரஸ்யம் என்னன்னா நார்வால் திமிங்கலங்கள் வந்து சேர்ந்து தான் வாழும், கூட்டமா தான் வாழும், தனித்தனியா வாழாது. சேர்ந்து மீன்ஸ் எப்படின்னா அதை வந்து ஒரு பாட் அப்படின்னு சொல்லுவாங்க, POD. இது வந்து ஒரு 3ல இருந்து 8 பேர் வரைக்கும் ஒரு பாட்ல வந்து இருப்பாங்க. பாடுனா அந்த ஒரு இடத்த சொல்லலாமா ப்ரோ? இல்ல, அந்த குரூப்பை வந்து இப்ப நம்ம வந்து 5 பேரை சேர்ந்திருந்தா ஒரு குரூப், இல்லைன்னா ஒரு டீம்னு சொல்றோம். அந்த மாதிரி நார்வால் திமிங்கலங்கள் ஒரு 3ல இருந்து 8 வரைக்கும் இருந்தா வந்து பாடுன்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி சேர்ந்திருப்பாங்க. இது வந்து குளிர்காலத்துல இந்த மாதிரி சேர்ந்திருப்பாங்க. இவங்க வாழ்க்கை முறையே வித்தியாசமா இருக்கு. எப்படின்னா இப்ப ஆர்டிக் கடல் பகுதிகளில் குளிர்காலத்துல பாறை வந்து பயங்கரமா நிறைஞ்சிருக்கும். கடல் ஓரம்லாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் பயங்கரமா பனிப்பாறைகள் தான் இருக்கிறனால அங்கெல்லாம் இதுகளால வர முடியாது. இது ஆழமான கடலுக்கு தான் போய் ஆகணும். ஸோ அந்த மாதிரி போகும். அங்கேயும் கூட மேல இந்த பனிப்பாறைகள் தான் படர்ந்திருக்கும். நீங்க பார்த்தா தெரியும், பனிப்பாறைகள் இருந்தாலும் அங்கங்க தண்ணி வந்து தெரியும். அந்த மாதிரி இடத்துலதான் இது மூச்சு விடுறதுக்கு மேல வரும், கீழே போகும். இப்ப இந்த மாதிரி குளிர்ச்சி நிலவும் போது இது 3ல இருந்து 8 பேர் வரைக்கும் தான் சேர்ந்து இருக்கும். அதுக்கு மேல கூட்டமா ஒரே இடத்துல இருந்தா இது வந்து மூச்சு வாங்க முடியாது. ஏன்னா ஒரே இடத்துல ஆமா, பனிப்பாறைகள் நெருக்கடியில இருக்கிற மாதிரி ஆயிரும். அதே மாதிரி உணவு கிடைக்கிறதும் கஷ்டமாயிரும், ஒரு ஆபத்து வந்தாலும் தப்பிக்கிறதும் கஷ்டம். ஸோ அந்த நிலைமை வந்து இந்த நார்வால் திமிங்கலத்துக்கு இருக்கிறனால இந்த மாதிரி குளிர்ந்த சூழ்நிலை வரும்போது அது வந்து ஒரு 3ல இருந்து 8 பேரா மட்டும் இருக்கும். நான் அடுத்து வந்து இது வந்து இந்த சம்மர் வரும்ல, கோடை காலம், அப்ப வந்து இந்த பனிப்பாறைகள்லாம் விலகி கரை பூராமே கூட தண்ணியா மாறும். அப்ப 500ல இருந்து 1000 நார்வால் திமிங்கலங்கள் கூட ஒரே இடத்துல வந்து இருக்கும். அப்படி வர்றதுக்கு காரணம் வந்து சில விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, நிறைய உணவு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்ப கூட்டமா சேர்ந்து இருக்கு, தண்ணியாதான் ஃபுல்லா இருக்கு. ஆமா, நெருக்கடி இருக்காது, மேல வந்து ஈஸியா அது வந்து சுவாசிச்சுட்டு போயிடலாம். ஸோ இதுக்காக இப்போ ஒரு குட்டி பிறக்குதுன்னா அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் 20 மாசம் கழிச்சு அது ஏன் தனியா போகுதுன்னா, இப்போ ஆணா இருந்தா அது தனியா போய் இன்னொரு பேச்சுலர் கேங்ல போய் சேர்ந்துடும்.
அது கூட சேர்ந்து அவங்க யங்ஸ்டர்ஸா வந்து இருக்க ஆரம்பிக்கும். இதுவே ஒரு பெண்ணா இருந்தாலும் அதுவும் வேற ஒரு கூட்டத்துக்கு தான் போகும், தாய் கூட வந்து வாழாது. ஏன்னா பிற்காலத்துல ஒரே ஒரு நார்வால் ஆண் கூடவே அந்த தாயும் அந்த தாயினுடைய பெண் குட்டியும் வந்து இணைகிற மாதிரி நடந்துடக்கூடாது, இன்பிரீடிங் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக குட்டி பிறந்த உடனே இந்த மாதிரி 20 மாசம் கழிச்சு அதுவும் வந்து தனியா பிரிஞ்சு போகும். இப்போ ஒரு பெண் நார்வால் திமிங்கலம் இருக்குல்ல, அது கூட ஒரு ஆண் சேர்ந்திருக்கும். அந்த பெண் வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டாங்கன்னா திருப்பி அந்த ஆண் வந்து போயிடும். கரெக்டா போயிருமா இல்ல ஒரே ஃபேமிலியா தான் இருப்பாங்க? இல்ல, இதுல வந்து ஃபேமிலியே கிடையாது, பாலிகமஸ் தான். எந்த ஆண் எந்த பெண் கூட வேணாலும் சேரும், பெண்ணும் அதே மாதிரி. சரி, இப்போ அந்த பெண் வந்து ஒரு குட்டி பெற்றுச்சுன்னு வச்சுக்கிறோம், ஒரு குட்டி திமிங்கலம் பிறந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த பெண் திமிங்கலம் வந்து எத்தனை நாட்கள் கழிச்சு திருப்பி இணை சேர்க்கை சேரும்? எப்பன்னா அந்த 20 மாசம் வளர்க்கும்னு சொன்னாங்க. அந்த வளர்த்து இழுத்து முடிச்சு அதை வந்து அனுப்புனதுக்கு அப்புறம் தனியா பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் அந்த சீசன் மார்ச் டு மே வந்த உடனே மறுபடியும் இது வந்து ரெடி. அது வந்து வேற திமிங்கலத்தோட தான் இனச்சேர்க்கை. ஆமா, ஓகே. ஒரே ஆள் வந்து தேடி வராது. இப்போ இந்த குட்டி வந்து அதுவா போகுமா இல்ல இந்த அம்மா தான் போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுவாங்களா? இல்ல, அதுக்கே வந்து குணம் இருக்கு. அதுவே வந்து தனியா அதுக்கு வந்து பால் குடிக்கிற வரைக்கும் தான் தாய் கூட இருக்கணும்னு தோணும். அதுக்கப்புறம் அதனால வாழ முடியும்னு அதுக்கே தெரிஞ்ச உடனே அது ஃப்ரெண்ட்ஸா போய் இன்னொரு கேங்க பார்த்தோன்னே போய் சேர்ந்துரும். அப்ப இதோட தனியான டிசிஷனா தான் இருக்கும். ஓகே. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இது தனியா பிரிஞ்சு போறதுன்னு இருக்குல்ல, ஒரு குழு வந்து இப்போ ஒரு 8 பேர் இருக்காங்கன்னா அந்த 8 பேர் கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்க. அந்த 8 பேர்களுக்கே வேற ஏதாவது ஒரு குரூப் பிடிச்சிருச்சுன்னா இந்த 8 பேர்ல இருந்து ஒரு ஆள் அந்த குரூப்ல போய் கூட சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி கூட நடக்கும். இப்போ நீங்க சொன்னதுல அந்த குட்டி போய் தனியா போய் சேர்ந்துருச்சுன்னா அதுலயே ஒரு சில விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க, இதெல்லாம் பண்ணும். இதை தவிர்த்து அந்த குட்டிகள் ஏதாச்சும் பண்ணுமா இல்ல இதுதான் முழு நேர வேலையா இருக்குமா? இல்ல, இதுல சாப்பிட்றதுதான் ஃபர்ஸ்ட் வேலையே. அது வந்து உயிர் வாழணும்னா ஃபர்ஸ்ட் அது வந்து சாப்பிடணும். அதுக்கப்புறம் அது மேட்டிங்க்கு ரெடி ஆகணும்னா தாய்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த குறைஞ்சது ஒரு 4-5 வருஷமாச்சும் உயிர் பிழைக்கணும். அப்பதான் ஒரு பெண் நார்வாலா இருந்தா அது இன்னொரு ஜோடி வந்து அது கிடைக்கும். அதுவே ஆண் நார்வாலா இருந்தா 7-8 வருஷம் காத்திருக்கணும் தாய்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம். அது வரைக்கும் அது எப்படி இருக்கும்னா, இப்போ ஒரு குரூப்ல இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு 3 பேரா சேர்ந்து சுத்துறாங்க. இப்ப ஆபத்து ஜாஸ்தின்னு இதுக்கு தெரியுதுன்னா அந்த 3 பேரும் இன்னொரு 3 பேரும் தனியா சுத்துறாங்கன்னா அது ரெண்டும் சேர்ந்து 6 பேரா சுத்த ஆரம்பிச்சிடும். இப்ப வந்து ஆபத்து வந்தா கூட 6 பேர் இருக்கிறனால சாவு வந்து கம்மி. மற்ற உயிரினம் இது பக்கத்துல நெருங்காது, சொந்த மாதிரி ஆயிடும்ல. ஸோ இதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கும். இப்போ ஒரு இடத்துல வந்து பயங்கரமா பனிப்பாறைகள் நிறைஞ்சிருக்கு, அங்க கூட்டமாவே வாழ முடியலன்னா 8 பேர் இருந்தாலும் 3 பேரா வந்து தனித்தனியா பிரிஞ்சு அதுக்குள்ளே ஒரு டிவைட் ஆகி அவங்க வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய இனப்பெருக்கம் மற்றும் வாழ்க்கை முறை. ஓகே, இப்போ இதுல வந்து குட்டியை பத்தி கேள்விகள் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு சில விஷன் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு, அதை இந்த வீடியோல பேசுவோமா இல்ல அடுத்த வீடியோல பேசுவோம்? அடுத்த வீடியோல பேசுவோம். ஓகே, அப்ப இந்த வீடியோல இனச்சேர்க்கை முறை எப்படி இருக்கு, அதை குட்டி எப்படி பிறக்கும், அந்த குட்டியோட வாழ்க்கை முறை எல்லாமே பார்த்துருந்தோம். அடுத்த வீடியோல இந்த நார்வால் திமிங்கலத்தோட விஷன், அதோட போர்த்திறன், அதை எதெல்லாம் வேட்டையாடும் அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.